அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கிறாருங்க சனி பகவான். அவர் இன்று முதல் மிக வலுவாக நவம்பர் 4ஆம் தேதி முடியும் வரை வக்ர சனியின் ருத்ர தாண்டவத்தின் காரணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகமும் தானாக நடக்க போகும். நல்லவையாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது பல அதிரடியான மாற்றங்களை அலட்சியம் வேண்டாம், அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் சிறப்பான முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார் என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருப்பவர் சனி பகவான். அவர் ராசியின் ராஜ யோகாதிபதியாகவும் இருக்கிறாருங்க. அவர் 4 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார். தற்போது 5ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று மிகவும் வலுவாக வீற்றிருக்கிறார். அப்படி வீற்றிருக்கக்கூடிய சனி பகவான் தற்போது வக்ரகதியில் திரும்பினாலும் கூட பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படாது. ஏனென்றால் வக்ரம் பெற்று சுகஸ்தானத்தை நோக்கி நகர போகிறார். ஆனால் அவர் பஞ்சமஸ்தானத்தில் தான் நீடிக்கிறார் என்பதை மறந்துட வேண்டாம். எனவே பஞ்சமஸ்தானியின் அமைப்பின் காரணமாக பல்வேறு வகையான நன்மைகள் தாமாகவே நடப்பதற்கான சூழல் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது பல தடைகள் விலகுவதற்கான வாய்ப்பும் உண்டு. ஏனென்றால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீதி தவறாத, நடுநிலை தவறாத ஒரு நாயஸ்தராக செயல்படக்கூடியவர் தான் சனி பகவான். அப்படிப்பட்டவர் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, கெடுப்பதாக இருந்தாலும் தன்னிகரற்ற செயல்பாட்டை வெளிப்படுத்தக்கூடியவராக பார்க்கப்படுகிறவர் நிச்சயமாக சனி பகவான் தான். அப்படிப்பட்டவர் பொதுவாக 3, 6, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியும், 5, 9, 10 ஆகிய இடங்கள்ல நடுநிலையான பலனையும், அதே சமயம் ஜென்மம், அஷ்டமம், ஏழரை, கண்டம் மற்றும் அர்த்தாஷ்டகம் ஆகிய இடங்கள்ல நல்ல பலனை கிடைக்காத வாய்ப்பையும் உறுதிப்படுத்துகிறாருங்க. அதில் ஒரு இடமான நல்ல பலனை நடுநிலையாக கிடைக்கக்கூடிய இடமான 5ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறவர் வக்ரகதியில் திரும்புவது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை. ஏனென்றால் அஷ்டமோ, ஜென்மம், ஏழரை போன்ற பாதிப்புகளை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி விட மாட்டார். எனவே மிக பெரிய அளவுல நல்ல மாறுதல் கிடைக்கிறதோ இல்லையோ மிக பெரிய அளவுல சிரமம் இல்லை என்பதை தானாக நடக்க போகும் நல்லதாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் திடீரென நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணிகளை உணர்ச்சி வசப்படாமல் தெளிவான கண்ணோட்டத்தோடு செய்து முடித்து அவற்றை முன்னேற்ற பாதையில் நடத்தி செல்வதற்கான வாய்ப்பும், சுமூகமாக பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான யோகமும் உண்டு. பழைய பிரச்சனைகள் தலை தூக்கினாலும் கூட அவற்றை சிறப்பாக கையாளுவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கிறது. திருமண வரன் தேடக்கூடிய முயற்சியில் பல்வேறு வகையான தடைகளை சந்திப்பதற்கான சூழல் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு. இருப்பினும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்களை மிக வலுவாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. உத்தியோக ரீதியாக சக பணியாளர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளிடம் இருக்கக்கூடிய பகை உணர்ச்சி நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒற்றுமையும், உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் தாமாகவே கிடைப்பதற்கான சூழல் உண்டு. அது மட்டுமல்லாது கோடீஸ்வர யோகம் குறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் சுகஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறாருங்க. சனி பகவானுடைய சிறப்பு பார்வை மிக வலுவாக 2, 7 மற்றும் 11 ஆகிய இடங்களில் பதிகிறது. தனஸ்தானம், சப்தமஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் வலுவுள்ளதாக மாறுகிறது. வக்ரகணியில் திரும்பிய சனி பகவான் தனஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் வலுவாக பார்க்கிறாருங்க. எனவே தொழில்துறை, வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய நியாயமற்ற போட்டிகள் தாமாகவே விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் நிறைந்து கிடைக்கும். கோடீஸ்வர யோகம் கிடைக்கக்கூடிய வகையில் 7ஆம் பார்வையாக 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை சனி பார்ப்பதால் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. குடும்பஸ்தானத்தையும் பஞ்சமஸ்தானத்தில் வக்ரம் பெற்ற சனி பகவான் பார்ப்பதால் இல்லத்தில் பல்வேறு வகையான தடை நிறைந்த காரியங்கள் தவிடுபடியாக கூடிய வாய்ப்பு உண்டு. அதிலும் குறிப்பாக 3ஆம் பார்வையாக 7ஆம் இடமான சப்தமஸ்தானம், கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தை பார்க்கிறாருங்க. எனவே நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. மிக பெரிய அளவுல பல நல்ல காரியங்களை செய்து கொடிகட்டி பறக்கக்கூடிய வகையில் வளர்ச்சி குடும்ப ரீதியாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. பல்வேறு வகையில மனக்கவலைகள் நீங்கக்கூடிய வகையில் சிறப்பான மாறுதல்களையும் மாற்றங்களையும் இந்த தருணத்தில் சனி பகவானின் அமைப்பு காரணமாக சற்று கூடுதலாக பெறலாம். ஆனால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் அந்த பணியை செய்ய முயற்சி செய்தாலும் அதில் திட்டமிடுதலிலும் சற்று கூடுதல் கவனம் தேவை. ஏனென்றால் தேவையில்லாத அலைச்சலும் உடல் உபாதைகளையும் சந்திப்பதற்கான சூழல் சனி வக்ரம் பெற்றிருப்பதால் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இது
செய்வது போன்ற விஷயங்களில் அலட்சியமில்லாமல் செயல்பட வேண்டும். ஆனால் இந்த வேளையில் ஏற்படக்கூடிய இடமாறுதல் உள்ளிட்ட பல விஷயங்கள்ல நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் வலுவாக கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. நீதிமன்ற வழக்குகள், பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும். எதை செய்தாலும் சிறப்பான முறையில் வளர்ச்சி நிறைந்து பெறக்கூடிய வகையில் செய்வதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் குடும்ப ரீதியான பணிகளில் உற்பத்தி செய்து கொடுக்கிறாருங்க சனி பகவான். உத்தியோக ரீதியாக மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும். சனி வக்ரம் பெற்றிருப்பதால் சில நேரங்கள்ல சிறு தவறு கூட மிகைப்படுத்தி காட்டப்படுவதற்கான சூழல் உண்டு. எனவே சற்று விழிப்புணர்வுடன் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் செயல்பட வேண்டும். சில நேரங்கள்ல மன உறுதியை பாதிக்கக்கூடிய வகையில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படலாம். ஆனால் நீங்கள் எதிர்பாராத வகையில தாமாகவே நடக்கக்கூடிய நல்லதாக எதிர்பார்த்து நீண்ட நாட்களாக சலித்து போயிருந்த ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல மாறுதல்கள் மிகவும் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. அது மட்டுமல்லாது பொறுப்புகள் மிக அதிகமாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். தற்போது உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய விரக்தி மனப்பான்மை விலகி நல்ல ஒரு உத்தியோகத்தில் புத்துணர்ச்சியும் ஆர்வமும் பிறக்கக்கூடிய வாய்ப்புகளை மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சனி பகவான். தொழில்துறை ரீதியான பணிகளில் கண்ணும் கருத்துமாக அலட்சியம் இல்லாமல் செயல்படுவதால் மிக பெரிய அளவில் லாபம் நிறைந்து கிடைக்கும். சனி வக்ரம் பெற்றாலும் கூட பண ரீதியான விஷயங்களில் எந்த விதமான தடையும் ஏற்படாது. கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகி நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி சிறப்பாக அமையும். இந்த தருணத்தில் பல்வேறு விதமான துறைகளில் எதிர்பார்க்கக்கூடிய இலக்கை அடைந்து இரட்டிப்பு லாபம் பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. கலைத்துறை ரீதியான பணிகளில் ராசியின் அதிபதியும் சாதகமாக வக்ர பயிற்சி காலகட்டத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். எனவே சனி பகவானின் அமைப்பும் சாதகமாக இருப்பதால் கலைத்துறையில் உங்களது படைப்புகளுக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பும் லாபத்தையும் பெற்றுத்தரும். ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டாலே துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் கலைத்துறையில் அசைக்க முடியாத வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் மனதில் ஏற்பட்டு வந்த குழப்பங்கள் விலகி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயம் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார். மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றும் பின்பு சாதகமாகவும் மாறி சஞ்சரிக்கிறார். எனவே பல நல்ல மாறுதல்கள் விவசாயம் சார்ந்த பணிகளில் கிடைக்கிறது. விவசாயத்திற்கு அடிப்படையான தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். கால்நடை வளர்ப்பும் அபிவிருத்தியாகும். பெண்மணிகளுக்கு தனி வக்ரம் பெற்றிருப்பதால் சுப நிகழ்வுகள் எதிர்பாராத வகையில் கைகூடும். திடீரென வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல உத்தியோகம், தொழில் ரீதியான மாற்றங்களை பெண்மணிகளுக்கு சந்திப்பதற்கான சூழல் உண்டு. மனதில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் அகன்று தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் சிறப்பான முறையில் தங்களுடைய வாழ்வில் பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.